गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குரவே நமः. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆடி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 21/7/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 1 நிமிடம், திதி இன்று காலை 8 மணி 41 நிமிடம் வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி திதி. நட்சத்திரம் அதிகாலை 12 மணி 7 நிமிடம் வரை அஸ்தம், அதன் பண்பு சித்திரை. நாமயோகம் இரவு 11 மணி 14 நிமிடம் வரை சித்தம், பின்பு சாத்தியம். கரணம் இரவு 9 மணி 2 நிமிடம் வரை பத்திரை கரணம், பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இருக்கு. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 1:45 பிற்பகல் 2:45 வரை, இரவு 7:30 8:30 வரை. வாரசூல வடக்கு பரிகாரம் பால். சந்திராஷ்டம நட்சத்திரம் அதிகாலை 12 மணி 7 நிமிடம் வரை சதயம், அதன் பின்பு பூரட்டாதி. மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. முருகப்பெருமான் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, துர்கை வழிபாடு செய்வது சிறப்பை தரும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வளர்பிறை அஷ்டமி தான். வளர்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் பைரவர் வழிபாடு செய்வது இன்றைய தினம் சிறப்பை தரும். அதே மாதிரி இலுப்பை எண்ணெயில் தேங்காயில் விளக்கு போட்டால் இன்னும் நன்மையை தரும். செய்து பாருங்கள். இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு அருகம்பில்லும், அது கூட ஒரு எலும்புச்சங்கடி, அது கூட கொஞ்சம் வசம்பு கொஞ்சம் வச்சு ஒரு வெள்ளை துணியில் வச்சு சுற்றி கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இப்போ கோச்சாரத்தை பார்த்துட்டு ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். கடக லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் குருவும், சிம்மத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும், கன்னியில் சந்திர பகவான். ஆனால் இன்று காலை 7 மணி 53 நிமிடத்துக்கு துளாராசிக்குள் சந்திரன் பிரவேசமாகிறார். மீன ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் அங்காரக பகவான், மிதுனத்தில் புத பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார். சரி, இன்றைய தினம் ஒரு பரிகாரம். என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தா, நம்ம செவ்வாய்க்கிழமையில் இது விளக்கு போடுங்க, அது போடுங்க நிறைய சொல்லிட்டோம். ஆனால் மாந்தி தோஷம், நிறைய பேருக்கு மாந்தி தோஷம் இருக்கும். இந்த மாந்தி 3, 6, 11 இதிலெல்லாம் இருந்தால் தோஷம் கிடையாது, நன்மைகள் செய்யும். மற்ற இடத்துலலாம் இருந்தால் அது தோஷம்தான். அதுவும் லக்னத்திலே இருந்தால், லக்னம் என்பது அவர்கள் ஜாதகர், சந்திரனோடு இருந்தாலும் ஜாதகர், ஜென்மத்திலேயே மாந்தி இருக்குன்னு அர்த்தம். சரி, அதுக்கு என்ன பரிகாரம்? அது நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கேன். இது ஒரு பரிகாரம். மாந்தி தோஷம் நீங்கணுன்னா அரச மர பழங்கள் எடுத்து நிழலில் காய வச்சுட்டு பொடி செய்து 3 மாதம் வீட்டில் தூபம் போட்டால் அந்த மாந்தி தோஷம் விலகும். அதே போல் தினமும் 5 எண்ணெய் சேர்ந்து விற்கிது தெரியுங்களா? நிறைய பேருக்கு தெரியும். கூட்டு எண்ணெய், ஐங்கூட்டு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. அதை மாலை வேளையில் ஒரு 3 மணி அளவில், நல்லா புரிஞ்சுக்க, சுமார் ஒரு 3 மணி அளவில், அதாவது எண்ணிக்கையில் காலை மாலை அப்படின்னு வச்சுக்கலாம். காலையில் யாரோ ஒரு 3 மணிக்கு எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை ஏற்றி வச்சுட்டு 3 மணி நேரம் அந்த தீபம் எரியணும். அப்போ அந்த மாந்தி தோஷமானது விலகும். அதே மாதிரி 3 மாதங்களுக்கு பிறகு ஒரு ஏழை குடும்பத்துக்கு கருவாடு வாங்கி தானமாக செய்யுங்க. அதை செய்யும்போது உங்களுக்கு இந்த மாந்தி தோஷமானது விலகி, ஏன்னா மாந்தி தோஷத்துக்கு நீங்கள் போய் பரிகாரம் செய்தீங்கன்னா
20,000 30,000 கேரளாவில் இது நிறைய செய்கிறாங்க. 30,000 ஆகும். அதெல்லாம் வேண்டாம். சாதாரணமாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. தினமும் இந்த ஐங்கூட்டு எண்ணெயில் காலை மாலை சுமார் 3 மணி நேரம் தீபம் எரியும்படி ஏற்றிட்டு 3 மாதத்துக்கு இது செய்யுங்க. செஞ்சு முடித்த பிறகு ஒரு கருவாடு வாங்கி ஏழைங்களுக்கு தானமாக கொடுத்து வாங்க. இந்த மாந்தி தோஷமானது உங்களுக்கு விலகி அது நல்லது. மாந்தின்றது பிரேதம், அந்த பிரேத தோஷம் உங்களுக்கு விலகும். சரிங்களா? இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள், நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும், கணவன் மனைவிடைய புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. சுபகாரிய வார்த்தைகள் பேச்சுகள் கைகூடும். பயணங்கள் மூலம் புதிய ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். திருப்தியை ஏற்படுத்துகின்ற நாளாக இருக்கும். ஒரு கஷ்டமான வேலை, சவாலான வேலையை கூட சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய தன்மை இன்றைக்கி ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு சகோதர வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். உயர் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகங்கள்லாம் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைய தினம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாள். தன வரவு நன்றாக இருக்கும். நண்பர்களிடமிடம் விட்டு கொடுத்து சென்றால் சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி. அதாவது எல்லாத்தை விட நண்பர்கள் வட்டாரம் அவர்கள்தான் சில நேரத்தில் உதவிகரம் செய்கின்ற ஒரு தன்மை இருக்கும். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். வாகன வண்டி கடன் உதவிகள் சாதகமாக அமையும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்தில் சில மாற்றங்களால் ஆதாயம் கிடைக்கின்ற நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். இன்றைய நாள் மகிழ்ச்சி, வெற்றி, ஆதாயம், பணவரவு எல்லாவற்றிலும் சிறப்பாக இருக்கின்ற நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி விட்டு கொடுத்து செல்லுங்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக அமையும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, உங்களுடைய பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதில் கவனமாக இருங்க. எதிலும் ஒரு பற்றற்ற தன்மை ஏற்படும். உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு அனுபவ அறிவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய சிந்தனை போக்கில் புதுமைகள் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. கஷ்டமான வேலையை கூட எளிமையாக செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். அதே மாதிரி கதை, கட்டுரை, நாவல் சார்ந்த ஒரு செயல்பாடுகளில் உங்களுக்கு விருப்பம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. தந்தை வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதே மாதிரி பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் உருவாகின்ற ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஒரு புதுமையான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் இன்றைக்கி
உங்களுக்கு என்ன விருப்பமோ அது இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, உங்கள் திறமைக்கான ஒரு புதிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். வர்த்தக துறையில் மேன்மையான சூழல்லாம் இன்னைக்கு காணப்படும். செல்வ சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் விலகும். உங்களுக்கு வரவேண்டிய பணம் ஏதாவது இருந்தால் அது வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுத்தும். மறதி தொடர்பான சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வியாபாரம் சம்பந்தமான முடிவுகளில் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளையும் சிகப்பும் கலந்த நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து இன்னைக்கு செயல்பட்டால் மிக சிறப்பாக இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தனையில் கவனமாக இன்னைக்கு இருக்கணும். இப்போ பணம் கொடுக்கல் வாங்கல், யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது, யாருக்கு என்ன செய்யணும், ஒரு சிந்தனை இருக்கும். அந்த சிந்தனையில் ரொம்ப கவனத்தை செலுத்தி செயல்பாடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு 8 மணிக்கு மேலே எல்லா விதத்திலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எடுக்கின்ற முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற நாளாக இருக்குது. பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். மனதில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். விளையாட்டுகளில் ஆர்வம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். இன்றைக்கி எந்த வேலையில் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் நல்ல பலன் கிட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பயணங்கள் மூலம் ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. பத்திர விஷயங்களில், அதாவது வீடு மனை வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பத்திரத்தை வாங்கி நல்லா ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதில் நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு பணத்தை கொடுத்து நீங்கள் அந்த டாக்குமெண்ட் இதில் போட்டால் நல்லது. அதே மாதிரி பத்திர வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் இன்றைக்கி நல்ல ஒரு மேன்மை ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை தருகின்ற நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, வாக்கு சாதுரியம் இன்னைக்கு ஏற்படும். கணவன் மனைவிக்குள் மனமிட்டு பேசுங்கள், ரொம்ப நல்லது. கருத்து வேறுபாடு இருந்தால் கூட விலகும். எந்த ஒரு வேலையும் அவசரம் இல்லாமல் பொறுமையோடு செயல்பாடு இன்னைக்கு இருக்கட்டும். எந்த காரியங்கள் இருந்தாலும் தள்ளி போன சில காரியங்கள் கூட இன்னைக்கு நிறைவேறுகின்ற ஒரு தருணம் இருக்கு. பயணங்களால் உற்சாகம் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரத்தில் தன வரவுகள் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் வெண்சாம்பல் நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகம் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும்.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நண்பர்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. எந்த ஒரு விஷயத்திலும் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் உங்கள் செயல்பாடு இருக்கட்டும். மற்றவர்களோட ஒப்பிடுவதை தவிர்த்திருங்கள். கலைத்துறையில் இருப்பவர்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். மனதில் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதே சமயம் நெருக்கமானவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதே மாதிரி சகோதர வழியில் உதவிகரம் கிடைத்தாலும் விட்டு கொடுத்தால் அந்த உதவிகரம் இன்னும் சிறப்பாக கிடைக்கும். கால்நடை விஷயத்தில் தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு வண்டி வாகனத்தில் செல்லும் போதும் பண விஷயத்திலும் கடன் சார்ந்த விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு பெறுகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, எதிர்பார்த்த சில பயணங்கள் மூலம் மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. பிரிந்து சென்றவர்கள் பற்றிய நினைவுகள் ஏற்படும். இன்றைக்கி வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதே சமயத்தில் அந்த செலவுகள் நன்மையான செலவுகளாக சுப செலவுகளாக இருக்கும். பிரிந்து சென்றவர்கள் பற்றிய நினைவுகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் மன குழப்பங்கள் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு நாளாக இருக்குது. புதிய ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தும் வியாபார ரீதியாக. அதே மாதிரி நண்பர்களோடு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். கணவன் மனைவிடையே விட்டு கொடுத்தல் இருந்தால் நன்றாக இருக்கும். ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்படும். கடன் சார்ந்த விஷயத்தில் வேகத்தை விட விவேகத்தோடு இன்னைக்கு செயல்பட்டால் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற நாளாக இருக்குது. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து நடந்து கொள்ளுகின்ற ஒரு தருணம். வியாபாரத்தில் நல்ல லாபத்தை தருகின்ற ஒரு நாள். அதே சமயத்தில் தொழில் முன்னேற்றம் ஏற்படும். அரசு காரியத்தில் ஆதாயம் உண்டாகும். புதிய நபர்களால் நிறைய மாற்றமான சூழல் ஏற்படும். மனதளவில் நிறைய தெளிவுகள் பிறக்கும். சமூக பணிகளில் வித்தியாசமான ஒரு மின்னணு பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். வீட்டிற்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மயில் நீல நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக இன்னைக்கு இருக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு இன்னைக்கு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல லாபத்தை தருகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே,
விரும்பிய விஷயங்களை அடைவதற்கான நல்ல சூழல் இன்னைக்கு அமையும். கலை சார்ந்த துறைகளில் மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு தருணம். அதே சமயத்தில் குடும்ப உறுப்பினர்களோட சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. புதிய வியாபாரம் குறித்த ஆலோசனைகள்லாம் ஏற்படும். கணவன் மனைவிடைய விட்டு கொடுத்தல் புரிதல் இன்னைக்கு இருக்கணும். அது இன்னும் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபாரம் குறித்த ஆலோசனைகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. எதிர்கால சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். பொது காரியங்களில் ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் மேம்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை ஏற்படுகின்ற நாளாக இருக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நினைத்த வேலைகள் தடையின்றி இன்னைக்கு நடக்கின்ற ஒரு தருணம். வியாபாரத்தின் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கணவன் மனைவிடைய புரிதல் ஏற்படும். வாக்கு சாதுரியம் கிடைக்கும். தள்ளி போன சில ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் அத்தனை பேரும் விலகி செல்லக்கூடிய ஒரு தருணம். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கவனத்தோடு செயல்படணும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. மனதளவில் தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இருக்கு. எந்த ஒரு செயலிலும் இன்னைக்கு துடிப்போடு செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி கோவில் திருப்பணிகள் செய்கின்ற ஒரு செயல் இன்னைக்கு ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மையும் இன்னைக்கு உங்களிடம் ஏற்படும். திருப்பணிக்கு, அதாவது கோவில் திருப்பணி இதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, அதில் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தருணம் இருக்குது. இன்றைய நாள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள்லாம் சாதகமாக அமையும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு செயல்படுறது நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்க. ஏன்னா புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சந்திராசிரமம் இருக்கிறதுனால புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலும் கவனமாக இருங்க. புரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படும். பிள்ளைகளால் சில உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் தடைபடுகின்ற ஒரு தருணம் இருக்குது. கணவன் மனைவிடையே விட்டு கொடுத்தல் புரிதல் எல்லாமே இன்றைக்கி இருக்கணும். நீங்கள் தன உதவி எதிர்பார்த்திருந்தால் அதையெல்லாம் தடை செய்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. வேலையில் நிதானத்தை காட்டுங்க. ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப கவனத்தை செலுத்துங்க. வெளி உணவுகளை தவிர்ப்பது, கார உணவுகளை தவிர்ப்பது இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது ரொம்ப கவனமாக வெளிப்படுத்துறது நல்லது. உத்தியோகத்தில் வேலையில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் கொடுக்கல் வாங்கல் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருங்க. சந்திராசிரமம் இருக்கிறதுனால இன்றைக்கி விநாயகர் வழிபாட்டு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் இன்னைக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள்
விழிப்புணர்வோடு இன்னைக்கு செயல்படுவது நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் ஒரு விதமான சோர்வு ஏற்பட வாய்ப்பு உண்டு, கவனமாக இருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.